யோகா பயிற்சியின் பொழுது நாம் செய்யும் 4 தவறுகள். முதல் தவறு முட்டிகளை பூட்டுவது. முட்டிகளை பூட்டுவது என்றால் என்ன? இப்போ நம்மளுடைய இந்த கை முட்டி இருக்கு இல்லையா? இப்போ கையை நீட்டும் பொழுது முழுசாக இப்படி ஸ்டிஃபாக நீட்டாமல் லேசாக இந்த கடைசி பாகத்தில் ஒரு சின்ன மடிப்பு கொடுக்கணும். இதுதான் நம்மளுடைய முழுமையான யோகா பயிற்சியின் போது நம்மளுடைய முட்டு இருக்க வேண்டிய நிலை. நம்ம ரொம்ப டைட்டாக அதோடைய முழு இதுக்கு நீட்டி பிடிச்சோம்னா இந்த ஜாயிண்டில் இருக்கிற உள்ளே இருக்கிற லிகமெண்ட்ஸ் மற்றும் முட்டுக்கள் தேய்மானம் சீக்கிரமாக நடக்கும். அதனால் நம்ம இப்படி செய்யக்கூடாது. அதே மாதிரி தான் கால்களிலையும் நம்மளுடைய கால் முட்டை ரொம்ப நேராக வைக்காமல் சின்ன ஒரு கடைசி ஒரு 3 டிகிரிக்கு அந்த மடிப்பு இருக்கணும். ஸோ இரண்டாவது தவறு நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா, மூச்சை பற்றி நம்மளுடைய நிலைமை தெளிவு இல்லாமல் இருக்குது. நான் முதலே என்னுடைய போஸ்டில் போட்டிருக்கேன், ஆன்டி கிராவிட்டி, அதாவது நம்மளுடைய புவி ஈர்ப்பு சக்திக்கு எதிராக நம்மளுடைய உடம்பு போகும்போது நம்ம மூச்சை உள்ளே இழுக்கணும். அதே புவியீர்ப்பு சக்திக்கு நோக்கி போகும்போது, அதாவது கிராவிட்டியை நோக்கி போகும்போது மூச்சை வெளியே விடணும். இந்த கவனத்தை கொண்டு நம்ம யோகா பயிற்சியை செஞ்சால்தான் நம்ம செய்யும் ஆசனங்களில் முழு பலனை நம்ம அனுபவிக்கலாம். இப்போ மூன்றாவது தவறு நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா, நம்மளுடைய கெப்பாசிட்டி, அதாவது நமக்கு எவ்வளவு செய்யக்கூடிய திறன் இருக்கோ அந்த திறனுக்குள்ளார எப்போவுமே செய்ய மாட்டோம். எப்பவும் அதை காட்டிலும் அவசரமாக ரொம்ப சிரமப்பட்டு உடம்பை வருத்தி நம்ம பயிற்சிகளும் ஆசனமும் செய்யக்கூடாது. இது நமக்கு நன்மையை விட தீமையை தான் அதிகம் விளைவிக்கும். 4வது தவறு என்ன? எப்போவுமே எல்லா பயிற்சிகளையும் முடிச்சுட்டு நம்ம சவாசனம் அல்லது சாந்தி ஆசனம் செய்யணும். இதுக்கு நேரம் ஒதுக்குறத நம்ம நேரம் வேஸ்ட் ஆகுது அப்படின்னு நினைக்கவே கூடாது. சாந்தி ஆசனாவை நல்லா செஞ்சாதான் நம்மளுடைய உடம்பில் இருக்கும் ஒவ்வொரு செல்லும் ரிலாக்ஸ் ஆகி நம்ம எவ்வளவு தூரம் பயிற்சி பண்ணணுமோ அதனுடைய முழு பலனும் கிடைக்கும்.